அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா இம்ரான் பாய் வீட்டில் தாங்க இருக்கேன். சரிங்களா, அம்பத்தூர் இம்ரான் பாய் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். போன வருஷத்தை விட பெரிய சைஸ் ஆடு வந்து இங்கே இருக்குதுங்க. நம்ம மாமா இருக்கார், அவர் வந்து கிளியராக வந்து இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்ன சைஸ் பாருங்கள், என்ன அழகு பாருங்கள், ஆடுங்களுக்கு என்ன தோரணை பாருங்கள். இதுதாங்க இருக்கிறதுலையே பெருசு. மாமா மாமா வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்கேன் மாமா, நல்லா இருக்கேன் மாமா. இந்த ஆடு ரொம்ப சேட்டை. ஆமாம் ஆமாம் ஆமாம், வெறிக்குது வேற பக்கத்தில். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரு ஆளை கூட நிற்க விடுங்க பாருங்க. கண்டிப்பாக மாமா எந்த அளவுக்கு சத்தைக்குது பாருங்க இந்த ஆடு. மாமா இந்த ஆடை பற்றி சொல்லுங்க மாமா. மாமா இந்த ஆடு வந்து ஜமுனாபுரி வர்க்கம் மாமா. ஜமுனாபுரி வர்க்கமா? ஆமாம், 6 பல்லுக்கு பல்லு பட்டிருக்கு. ஏன்னா உங்களை நிற்க விட மாட்டேங்குது. நிற்க விடுதில்ல, அது நம்ம வீட்லேயே இருந்ததுனால, ஒரு இடத்துல இருந்ததுனால நின்றுச்சு. இங்கே வந்தோடனே கொஞ்சம் மாறுது மாமா. அப்படியா? நான் கூட பக்கத்தில் போனால் அது கம்னே நிற்க மாட்டேன். ஆமாம் 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 ஆமாம். எத்தனை பல்லு மாமா? பல்லு 6 பல்லுக்கு பல்லு பட்டிருக்கு மாமா. ஒன் சைடு 6 பல்லுக்கு ஒன் சைடு பல்லு விழுந்துருக்கு. அப்படியா? செம்ம உசரம் மாமா இது. கண்டிப்பாக கண்டிப்பாக. லைவ் வெயிட் எவ்வளோ இருக்கும் இதுக்கு? லைவ் வெயிட் என்ன மாமா, ஒரு 90 கிலோ இருக்கும் மாமா. 90 இருக்கும். 90 இருக்கும். 90க்கு குறையாம இருக்கும். இருக்கு மாமா. எத்தனை பல்லு இருக்கு? பல்லு அதான் 6 பல்லுக்கு பல்லு பட்டிருக்கு மாமா. 6 பல்லு ஒன் சைடு விழுந்துருக்கு. அப்படியா? எவ்வளோக்கு எடுத்தது இது? இது எடுக்கையில் வந்து 45 ரூபாய்க்கு எடுத்தோம் மாமா. 45. எத்தனை மாதம் முன்னாடி எடுத்தது? இது எடுத்து வந்து 9 மாதம் ஆகுது மாமா. 9 மாதம். அதாவது மதுரை அசார் ஃபார்ம்ல இருந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல கெடா கிடக்குமாம்மா, நம்மளுக்கு பிடிச்சா போய் எடுங்கன்னுவாங்க. நம்ம எடுத்து அவங்ககிட்டயே கொடுத்து திரும்ப நம்ம இங்கே கொண்டு வந்துடுது சென்னைக்கு. சரி சரி மாமா, செம்மையாக இருக்குது மாமா. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா மூஞ்சி மூக்கு கூட ரோஸ் கலரில். ஆமாம், அது ஒரு லட்சணம் தேவை, அழகாண்டி எடுத்த பொருள். ஏதாவது சண்டை விடலாமா? இல்லை எப்படி? நம்ம சண்டை விட்டதில்லை, நம்ம வந்து பக்ரீத் ஸ்பெஷல்காண்டியே வளர்க்குறது. சண்டையெல்லாம் விட்டதில்லை எப்பயுமே. இதுக்கு நம்ம எடுத்து வளர்க்குறது ஒரே நோக்கம்தான். சண்டை இந்த மாதிரி எதுக்குமே நம்ம அனுப்புனதும் இல்லை, நம்ம பார்த்ததும் இல்லை. சரி 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 சரி. எத்தனை கடை மாமா இந்த வருஷம்? ஆமாம், இந்த வருஷம் ஒரு 14 கடை வளர்த்தோம் மாமா. 14 பெரிய கடை, சின்னதில் ஒரு 4 வளர்த்தோம் மாமா. எட்டையாக வரும். 14-18 கடை வளர்த்தோம் மாமா. சரி 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 சரி. பன்னூர் 2 கிடக்கு மாமா. சின்ன பொருள் இருக்கிறதுலையே அழகுகாண்டி கிடக்கு மாமா, உள்ளே கிடக்கு. சரி 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 மாமா, அடுத்த கடை பார்க்கலாம். சரி மாமா. இந்த இவ்வளோ பெருசாக இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இது தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கடை மாமா. அப்படியா? இந்த கடாய்க்கு கடாயே கிடையாது. நாங்கள் பார்க்கல, 6 பல்லுக்கு பல்லு விழுந்துருக்கு. ஆமாம், தமிழ்நாட்டில் நம்பர் 1. நம்பர் 1 மாமா, நம்பர் 1 கடை. ஹெவி சைஸ், பச்சை புள்ள மாதிரி. ஆமாம் ஆமாம், பச்சை புள்ள மாதிரி. இப்போ வந்து கிறங்கி போச்சு, வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப கிறங்கி போச்சு. இல்லைன்னா இன்னும் நான் கொஞ்சம் மாசாதையாக இருந்திருக்கும். ஆமாம். எத்தனை பல்ல மாமா? பல்லு 6 பல்லு மாமா. இந்த சைஸில் எங்கேயும் கடாவே கெடா இல்லை. கெடா இல்லை, இந்த சைஸில் கெடா இல்லை. நெட்டு உயரம் இந்த லட்சணத்தில் கெடா கிடையாது. தலை நல்லா கொஞ்சம் தூக்கி போடுங்க, அவ்வளோதான் மாமா. என்னம்மாம்மா உங்கள் ஹைட்டுக்கு வந்துடும் போல. கண்டிப்பாக. இது இடம் புது இடம்ன்றதுனால குன்னிக்கிட்டு நிற்கிது, வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஆளே உட்காந்து சவாரி செய்யலாம் மாமா. ஆமாம், அப்படிதான் இருக்குது. குதிரை மாதிரி, காளமாடு உயரம். சரி மாமா, இது எங்கே எடுத்தீங்க? இது வந்து மாமா, இது வந்து மேலே எடுத்தது மாமா, கர்நாடகா மாமா. கர்நாடகா? ஆமாம் ஆமாம் ஆமாம். எவ்வளோக்கு எடுத்தீங்க எடுக்கும்போது? இது எடுக்கும்போது 65 ரூபாய்க்கு எடுத்தோம் மாமா. கரெக்டாக நம்மகிட்ட வந்து ஒரு 16 மாதம் கிடந்துச்சு மாமா. அந்த கடை 16 மாதம் கிடந்துச்சு. இது என்ன கலர் மாமா? இது வந்து இப்போ இது மாமா செங்கடாதான். சரி சரி சரி. செம்ம லென்த்து மாமா. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் இது வரைக்கும் வீடியோ எடுத்துருக்கீங்க, இப்படி பெரிய கடை பார்த்துருக்கீங்களாம்மா? இல்லை மாமா, பார்க்கல. கொஞ்சம் சின்ன சைஸில் பார்த்துருக்குறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. இது ரொம்ப நீட்டு. ஆமாம், 6 பல்லு தான் ஆமாம்மா. கிடக்கும், கடப்பல்ல கிடக்கும். நம்மது 6 பல்லு இளம் பல்லு. ஆமாம்.
இதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்குமா கடா? வரும் மாமா, நம்மளுக்கு பாக்கியம் இருந்தால் வரும். அதில் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த மாதிரி கடை மறுபடியும் எங்கன்னா கிடைக்குமா மாமா? எங்கே மாமா, இனிமேல் வருமானது ரொம்ப கஷ்டம்தான், அபூர்வம் தான். கண்டிப்பாக எவ்வளோ அது கையை நம்ம கவுர் அவுத்து விட்டாலும் அது வாட்டில் நின்றுக்கிறோம். ஆமாம், மூஞ்சி இவ்வளோ பெருசாக இருக்கு. பச்சை புள்ள மாமா, பாருங்கள் உங்களை ஏதாச்சும் சீண்டு தான் வைக்கிதான்னு பாருங்கள். போன வருஷமும் நீங்கள் வளர்த்தாடுங்க வந்து எதுவும் ஆளே அடிக்கலை? இல்லை மாமா, அடிக்கலை மாமா. நம்ம ஒரு 4 பேர் இருக்கோம், ஒன்று மண்ணுமா வீட்டில் இருக்க ஆளுங்க பூரா போய் வர பழக வைக்கிறதுனால இது வந்து அடிக்காது மாமா. ஒன்னட கூப்பிட்டு போங்க மாமா. ஆமா. ஏய் பா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது மாமா. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. எப்படி இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கீங்க கடாவை? தெளிச்சு எடுக்கிறதே ஆமா. ஏமாம்மா சொல்லுங்க. நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கீங்க, அதை பற்றி மெயின்டெனன்ஸ் தான் ஆமா, மெயின்டெனன்ஸ் தான். உள்ள ஒரு பழகாடு குளிப்பாட்டுவீங்க? குளிக்க வைக்கிறது என்ன, நம்ம 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்க வைப்போம். அப்படியா? ஆமாம். சரி சரி. வீட்டு கீழே ஃபேவரபுளாக கல் போட்டிருக்கு, பழக அடிச்சு போட்டிருக்கு, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியா? 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்க வைக்கிறது. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வேறு இருக்குது. கண்டிப்பாக கிறங்கி போச்சு கடை, நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லா இருந்துச்சு. இந்த அளவுக்கு லோட். ஆமாம். 2வது வந்து இந்த ட்ராவலிங்கில் இருந்து வந்தது இடம் செட் ஆகலை. இதில் என்ன இடம் எதுவுமே எடுக்கலை. சரி சரி. தெளிவாக என்ன சாப்பிடலை எந்த ஒரு குட்டியுமே. ஆமாம். இதுதான் இப்போதைக்கு தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட்டான கடை. உண்மையிலேயே உண்மை என்ன சொல்கிறதுக்கு என்ன, இதுதான் ஃபஸ்ட்டு. வேறு எந்த கடை இருந்தாலும் என்கிட்ட காட்டுங்க. 6 பல்லில் 6 பல்லு உண்மை. ஆமாம். இதில் நம்ம இப்போ இது நீ என்ன செய்ய போகிறோம்? சரி மாமா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன் இந்த கடாவை, அந்த அளவுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. நேரில் பார்க்கணும் மாமா இந்த கடை. அதை சொல்லுங்கள். வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தா தான் தெரியும் யாருக்கும். இதோட சைஸு, இதோட ஹைட்டு, லென்த்து, தோரணை பாப்பா உள்ள. ஏய் மாமா இந்த கடாவை பற்றி சொல்லுங்கள் இப்போ. மாமா இது வந்து கொங்கு மாமா. கொங்கு. கொங்குல வந்து பியூர் வெள்ளை. சரி சரி. வெள்ளையில் வந்து கடப்பல்லுக்கு பல்லு பட்டிருக்கு மாமா அந்த கடா. அப்படி எத்தனை வயசு இப்போ? இது வயசுனா என்ன, ஒரு 2 வருஷம் சொல்லலாம். 2 வருஷம் கடப்பல்லாக இருக்கு. சரி சரி. இது எத்தனை மாதம் ஆச்சு வந்து உங்ககிட்ட? இது நம்மகிட்ட வந்து என்ன இப்போ தான் கம்மியாக ஒரு 8 மாதம் இருக்கும் எடுத்து. 8 மாதம். 8 மாதம் ஆச்சு. இதுவும் செம்ம அழகாக இருக்கும். ஆமாம். இது வந்து நல்ல உயரம், கிடா நல்லா அகலம் மாமா. ஆமாம். ரெட்டை குறுக்கு நல்லா அகலம் கிடா. குறுக்குன்னா இது சொல்கிறீங்களா? ஆமாம். இதான் ஆமாம் குறுக்கு. ரெட்டை குறுக்குன்றது இந்த அகலம் கொடுக்கணும். அகலம் கொடுக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது கொடுக்கலன்னா நம்ம சிங்கிளாக தான் தெரியும், அந்தளவுக்கு தெரியாது. இம்ரான் பைக்கு எடுக்கிற கடானா ரெட்டை குறுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் என்ன அவர் மாமா இம்ரான் பாய் எடுக்கிற கடை பூரா பெரிய கடாயத்தை எடுப்பாப்புல. 2வது அழகு, லட்சணம் எல்லாமே பொருந்தணும், 4 அம்சமும் இருக்கணும். கண்டிப்பாக அப்படி கடாயத்தை அவர் எடுத்து கொடுப்பாப்புல குர்பானிக்கு. ஆமாம் ஆமாம். நானும் வந்து யாரையும் பார்க்கல மாமா இந்த அளவுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக மாதிரி கண்டிப்பாக குர்பானிக்கு வந்து ஸ்பெஷலாக எடுத்து. ஆமாம். எடுத்து நாங்கள் ஸ்பெஷலாகவே தேடி எடுத்து வளர்ப்போம். அதுக்கு என்ன தேவை எல்லாம் செஞ்சு வளர்த்து ரெடி பண்ணி கொடுக்குறதே மாமாளுக்கு. இது எவ்வளோ மாமா உயிரிடை எவ்வளோ இருக்கும்? இது உயிர் எடை வந்து 100 கிலோ இருக்கும் மாமா. இது இருக்குமா? இருக்கு 100 இருக்கும். அது எவ்வளோ மாமா இருக்கும்? அது செங்கடா. செங்கடா ஆமாம். அது ஒரு 140 கிலோ வருமா? வரும்ல. உயிர் எடை 140 கிலோ வரும். இந்த கடை எவ்வளோக்கு மாமா எடுத்தது? மாமா இந்த கடை வந்து 50 ரூபாய்க்கு எடுத்தோம் மாமா. 50? ஆமாம் 50,000 ரூபாய்க்கு எடுத்தோம். எடுத்து நம்ம ஒரு 8 மாதம் வளர்த்துருக்கோம். இன்னைக்கு கரண்ட் ரேட்டுக்கு வந்து இந்த கடை வந்து 95,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் மாமா. அப்படியா? ஆமாம் ஆமாம். சரி சரி சரி.
சரி மாமா, இப்போது தமிழ்நாடுயே பெஸ்ட்டு கடான்னு சொன்னீங்களே செங்கடா, ஆமாம். அந்த மாதிரி கடை வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வாங்கணும். இன்னைக்கு அது மார்க்கெட் ரேட்டு வந்து 1,60,000 ஆமாம். அப்படியா? ஆமாம். நம்ம ஒரு 1.5 வருஷம் வளர்த்துருக்கோம், 60,000 ரூபாய்க்கு எடுத்தோம். இன்னைக்கு வந்து அதை நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 1,60 கொடுத்துருக்கோம். ஆமாம். அப்படியா? ஆமாம். 16 மாதம் வளர்த்துருக்கோம். சரி சரி. ஆமாம். அதனால் வந்து அதுக்கு காசு வந்து அதான் கிடா பெஸ்ட்டு. அந்த கிடாய்க்கு கிடா வந்து நாங்கள் பார்க்கவும் இல்லை, பார்க்கலைன்னா நாங்கள் எங்கேயும் பார்க்கல. 6 பல்லில் கடப்பல்லில் வச்சுருப்பாங்க, 6 பல்லு கடை அது வந்து செங்கடா. சரி சரி. ஆமாம் ஆமாம். சரி மாமா, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். கட்டிடுவோம் மாமா. வா. ஆமாம், அந்த கடை வந்து வெள்ளை மரம் மாமா. வெள்ளை மரம்? வெள்ளை மரம் கொங்கு. 6 பல்லு மாமா. 6 பல்லு? ஆமாம் 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 ஆமாம். இது கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆமாம், கலர் வந்து நம்ம அழகுக்காண்டி எடுத்தது. நல்ல கொம்பளம் பாரு, நேச்சுரல் வரியல். ஆமாம் ஆமாம். பெயிண்ட் எடுக்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் பத்தல, அதனால பெயிண்ட் எடுக்க முடியல. வரிகளை பாருங்க, கொம்போட வரிகளை ரொம்ப அழகாக நேச்சுரலான கலரு. ஆமாம், நம்ம பெயிண்ட் அடிக்கலை, ஒன்றும் அடிக்கலை. இது ஆரம்பத்திலே இருந்தது, நம்ம எடுக்க முடியலை, நேரம் பத்தாதனால சரி கொண்டு வந்துட்டோம். இதை கொம்பெல்லாம் உருவி இருக்கிறதா? இது ஆமாம் ஆமாம், இது 2 உருவணும். 2 உருவம். ஆமாம். இது எங்கே மாமா எடுத்தது? இது சொன்னேன்ல மாமா, அசார் ஃபார்ம்ஸுண்டு மதுரையில், அவங்ககிட்ட இருந்து எடுத்தது. ஆமாம் ஆமாம். எவ்வளோக்கு எடுத்தது மாமா? இது எடுத்த விலை வந்து 55,000 ஆகுமா. 55. இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன? இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு வந்து 1 லட்ச ரூபா ஆகுமா. 1 லட்ச ரூபா. 6 பல்லு மாமா. 6 பல்லு? 6 பல்லு இளம்பொருள். சரி சரி. இந்த காலில் பூட்டெல்லாம் எப்படி மாமா நீங்களே கட் பண்ணுவீங்களா? கால் குழம்பு வெட்டிடுவோம் மாமா. நீங்களே வளர விட்டு வெட்டிடுவோம். இந்த கடாய்க்கு வெட்ட முடியலை, திடீர்னு ஏற்றிட்டு வர சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கையில் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வெட்டிடுவோம். இப்போ திடீர்னு ஏற்றிட்டு வர்றதுனால நம்ம வெட்டக்கூடிய டைம் இல்லை, அதனால் ஏற்றிட்டு வந்துட்டோம். சரி சரி. இந்த டெக்கரேஷன்லாம் நீங்கள் தான் பண்ணுறதா? ஆமாம் ஆமாம். டெக்கரேஷன் பண்ணாதே அழகே, பொண்ணை கல்யாண பொண்ணை அலங்கரிச்சாதே அழகு. அதே மாதிரி நம்ம பாய் இம்ரான் பாய் கடாயை வந்து மணி போட்டு இது கம்பளி கயிறு கட்டி இதுக்கு ஒரு கலர் கயிறு போட்டாதே லட்சணம், அழகு, பொருத்தமெல்லாம் அவர் மாதிரியே. இம்ரான் பாய் உங்களுக்கு எத்தனை வருஷம் பழக்கம்? ஆமாம், இம்ரான் பாய் ஒரு 5 வருஷமாக தான் பழக்கம். 5 வருஷம். ஆமாம் ஆமாம். உங்களுக்கு எப்போ பழக்கம் ஆனாலும் அதுக்கப்புறம் நீங்கள் தான் எல்லாம் வளர்த்து? கண்டிப்பாக நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் எடுக்கிறாப்புல நம்ம அவருக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம். வெளியிலாம் யாருக்கும் கொடுக்குறது இல்லை? வெளியில் வந்து இவங்க ரிலேட்டிவ்க்கு மட்டும் கொடுப்பாப்புல, மற்றபடி யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. அப்போ நான் மட்டும் தான் வாங்கியிருக்கேன் போன வருஷம். கண்டிப்பாக நீங்கள் சொந்தம் தேலாமாம்மா, அப்புறம் என்ன? அதுவும் பேசி இம்ரான் பாய் கிட்டே போன வருஷம் எடுத்தேன். சரி சரி மாமா. இந்த வருஷம் முடியல, சரி அடுத்த வருஷம் எடுப்போம். பெண்ணா இதை விட கொஞ்சம் பெருசாக டாப்பாக பண்ணி கொடுங்க மாமா. டாப்பாக எடுப்போம் மாமா, அவ்வளோதான் மாமா. இந்த ஆடு பற்றி சொல்லுங்கள் மாமா. இது வந்து கொங்கு குறும்பையில் கிராஸு. கிராஸ் வந்து பல்லு வந்து கடப்பல்லுக்கு பல்லு பட்டு, கடப்பல்லு தான், பல்லெல்லாம் விழுகலை, கடப்பல்லு. கருப்பாக இருந்தாலும் செம்ம அழகாக இருக்கும் மாமா. இது கருப்பு லட்சணம் மாமா. எவ்வளோ ஒரு முகக்கூறான கடை, லட்சணமான கடை, சுத்த மைக்கருப்பு. ரெண்டாவது வந்து இது ஒரு திருஷ்டிக்காண்டி நம்ம எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கருப்பெல்லாம் எடுத்து வளர்க்கலாம். ஏதோ சொல்லுவீங்க? கம்பளி மாமா. கருப்பில் கம்பளி கலரு. ஆமாம், நம்ம ஏரியாவில் மதுரையில் ஃபுல்லாக கம்பளின்னு தான் சொல்லுவோம், இங்கே கருப்புன்றாங்க, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம். இது எங்கே மாமா எடுத்தது? இது உசிலம்பட்டியில் எடுத்தது மாமா. உசிலம்பட்டி? ஆமாம் ஆமாம் ஆமாம். எவ்வளோக்கு எடுத்தது இது? இது எடுக்கையில் வந்து 45 ரூபா மாமா. 45. சரி சரி மாமா. எல்லா கடவும் உங்ககிட்ட லோடில் இருக்க மாமா? பயங்கரமா வளர்ப்பு தான் மாமா. மெயின்டெனன்ஸ் வந்து பக்காவாக இருந்தால் எந்த ஒரு பொருளையும் வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஆமாம். எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துக்கு நானும் போயிருக்கேன். லோடு வந்து ஏற்றுவாங்க, ஒரு சில கடை இருக்கும், ஒரு சில கடை இருக்காது. பட் உங்ககிட்ட மேக்ஸிமம் இருக்காது. எப்படி மெயின்டைன்? அதான் ஒரு குடும்பத்தோட மெயின்டெனன்ஸ், 4 பேரோட மெயின்டெனன்ஸு, முழு உடன்பாடு. நான் இல்லைண்டா அக்கா பையன் இருக்கேன், அக்கா பொண்ணு இருக்குது, அவை இல்லைண்டா இன்னொரு ஆள், ஒரு 4 பேர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. கரெக்டான முறையில் வந்து வளர்த்து கொண்டு வர்றோம். இல்லைண்டா இவ்வளோ தூரம் வளர்க்க முடியுமான்னு தெரியலை, நம்ம வளர்க்க முடியும், அவ்வளோதான். நான் போன வருஷமே சொன்னீங்களே குடும்பத்தோட. ஆமாம் ஆமாம், உண்மை. அது நேச்சுரல் மாமா. அதெல்லாம் நம்ம சொல்லி என்ன செய்ய போகிறோம்? வீடியோ காண்டி சொல்லி நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்க போதா? நடந்த விஷயத்தை தேவை மாமா சொல்ல முடியும். அதே தான் உண்மை மாமா. ஆமாம். இந்த கடாவை பற்றி சொல்லுங்கள் மாமா. இந்த கடை வந்து கொங்கு தான் மாமா. கொங்கு கடப்பல்லு மாமா. கடப்பல்லு தலை செட்டு பயங்கரமாக இருக்கு. ஆமாம், தலை செட்டு சண்டையிலேருந்து வந்த கடை மாமா. அப்படியா? நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு கேட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. அப்படியா? ஆமாம் ஆமாம். கொம்பை பாருங்கள், கொம்போடவே ஒரு 1.5 அடி வரும்.
1.5 அடி நீளம் வரும். ஆமாம் ஆமாம், நல்ல கனம் மாமா. அகலம் ஒரு 3.5 இன்ச்சு அகலம் கிடைக்கும் மாமா. பெயிண்ட்லாம் நீங்கள் தான் அடிச்சதா? பெயிண்ட் கோல்டு பெயிண்ட் நம்ம அடித்ததே. ஆமாம். ஏமாமா போன வருஷம் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி கடை கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறேன். சரி சரி சரி. எப்படி மாமா இதெல்லாம்? இது நம்ம மாமாவுக்காண்டியே ஸ்பெஷலாக வளர்க்குறோம். இம்ரான் மாமாவுக்காண்டியே ஸ்பெஷலாக வளர்க்குறோம். நம்ம என்னான்னு மாமாவை தான் கேட்கணும், யாருக்கு ரெடி பண்ணி கொடுக்கணுமா வைக்கணுமான்னு அவர் சொல்கிறதுல தான் இருக்குது. ஏமாமா இப்போது எத்தனை கடை வரைக்கும் உங்களால் வந்து நல்ல தரமாக வளர்க்க முடியும்? நம்ம தரமாக வளர்த்தா ஒரு 20 கடை வளர்க்கலாம். அதுக்கு மேலே 20 கடை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளர்க்கணும் தான். அதுக்காண்டி கொஞ்சம் ஈஸியாலாம் வளர்க்க முடியாது. 20 கடை கஷ்டப்பட்டால் ஃபுல் பெனிஃபிட் உண்டு, இல்லைண்டா கிடையாது. அதுக்கு மேலே முடியாது இழுக்க முடியாது. 100 அந்த மாதிரிலாம் முடியாது மாமா. 20 கடை இந்த சைஸில் வளர்க்க முடியும், 50 100லாம் முடியாது, நம்மளால முடியாது. 20 கடைனா இதே சைஸில் 20 கடை ரெடி பண்ணி கொடுக்கலாம். சின்ன கடை முடியாது மாமா. நம்ம அப்படி வந்து அதிகமாக போட்டால் கூட வந்து லோடு ஏறாது அந்த மாதிரி இல்லை, மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. 20 கடை இழுத்துடலாம், எப்படினாலும் இழுத்துடலாம். தலையில இருந்தால் கூட இழுத்து போடுவோம். அதுக்கு மேலே வந்து கஷ்டம்தான். மாமா எவ்வளோக்கு மாமா எடுத்தது? இது எடுத்தது 55 ரூபாய்க்கு எடுத்தோம் மாமா. 55? ஆமாம் 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 ஆமாம். இது கொங்கு தான் மாமா. கொங்கு ரெண்டுமே என்ன பல்லு போடாத சரக்கு. ஒரு தாய் பிள்ளை மாதிரி ரெண்டும் பார்த்துக்கோங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். இது அடுத்த வருஷத்துக்கு வச்சுக்கலாம் போல ரெண்டும். இது வந்து சின்ன பொருள் வேணும்ன்றதுனால இதை கொண்டு வந்திருக்கோம் மாமா. அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி மாமா, அடுத்தது பார்க்கலாமா? சரி மாமா. சரி 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 மாமா. இந்த கடாவை பற்றி சொல்லுங்க மாமா. ஆமாம், இது வந்து அப்பளுக்கு 6 பல்லு. 6 பல்லுங்களா? 6 பல்லு. இது வந்து 6 பல்லு அழகுக்காண்டி எடுத்த பொருள். இந்த பொருள் வந்து செம்ம அழகா. ஆமாம், அழகு. ஒரு கண்கருப்பில் ஒரு லட்சணமான பொருள் அப்பளக்கில், அதை கணக்கு பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்தோம். இது எத்தனை பல்லு சொன்னீங்க? 6 பல்லு மாமா. 6 பல்லு. எங்கே மாமா எடுத்தது இது? இது அங்கே தான் மாமா, தென்காசியில் எடுத்தோம். இது வந்து தென்காசியா? தென்காசியில் அசார் ஃபார்ம்ஸ்லேருந்து சொல்லி தென்காசியில் எடுத்தோம். இம்ரான் பாய்க்கு தான் இந்த மாதிரி பிரம்மாண்டமான கடாக்கள்லாம் மேக்ஸிமம் வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அழகான பொருள், லட்சணமான பொருள் பூரா இவர் இம்ரான் மாமா தான் எடுப்பாப்புல. அல்ல, போன தடவை நீங்கள் சொல்லியிருந்தீங்க மார்க்கெட்டில் இந்த மாதிரி கடை இருக்குதுன்னா. மார்க்கெட்டில் இந்த மாதிரி கடை இருக்குதுன்னா அது சென்னை அம்பத்தூர் இம்ரான் பாய் வீட்டில் தான் இருக்கும். பக்ரீத் ஸ்பெஷல் 2025. உண்மை மாமா. எந்த வீடியோலையாச்சும் காட்ட சொல்லுங்கள், யாராச்சும் எத்தனையோ பேர் யூடியூப் சேனல் எடுக்கிறாங்களா காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். மாஷா அல்லாஹ், அருமையான கடை மாமா. கண்டிப்பாக கண்டிப்பாக. கட்டிடுங்க. சரி மேம். லாஸ்ட் இயர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸுங்க வீடியோவுக்கு வந்து. நம்ம தமிழ்நாடு சைடு இல்லாமல் நார்த் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி கடை வேணும், நம்மளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால தான் நான் மாமா கிட்டே கேட்டேன். கஷ்டம்தாங்க. நான் வேணா இம்ரான் பாய் கிட்டே கேட்குறேன், இந்த மாதிரி வளர்த்து சேல்ஸும் பண்ணுவாரான்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் இருந்ததுன்னா பாருங்கள். ஆனால் வந்து ப்ரைஸ்லாம் வந்து நெகோஷியபிள் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து காசு பார்க்காம செலவு பண்ணால் தான் இந்த மாதிரி சைஸ்க்கு வந்து நிற்கும். நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ தான் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் சைஸே வராது கடை. ஏமாம்மா சொல்லலாம், ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மாமா சாப்பிடும் இந்த மாதிரி சைஸ் கடை? இந்த மாதிரி சைஸுக்கு எத்தனை கிலோ தீவனம் வந்து எடுக்கும்? இது வந்து ஒரு நாளைக்கு வந்து தீவனம்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு நம்ம வைக்கிற உணவுக்கு வந்து ஒரு 250 ரூபா செலவு வரும். 250 வரும் மாமா, குறைஞ்சபட்சம். ஆமாம். தூசி 1 கிலோ தூசி வைக்கிறோம், துவரம் தூசி. அதாவது ஒரு வேளைக்கு 3/4 2 1/2 கிலோ, புண்ணாக்கு 1/2 கிலோ புண்ணாக்கு சாப்பிடுது. அரிசி ஒரு 100 கிராமு, கோதுமை தவிடு ஒரு 50 கிராமு. இதெல்லாம் ரவுட்டினாக கொடுத்துட்டே. ஆமாம், அன்றாட டெய்லி 2 வேளை மாமா. காலையில் 8 மணிக்கு, இரவு 7 மணிக்கு மாமா. அப்படிலாம் கொடுத்தா தான் இந்த அளவு. ஆமாம், அந்த மாதிரி வரும். இப்படித்தான் வளர்க்கணும். பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குறோம்னு நினைக்கிறவங்களுக்கால முடியாது. கண்டிப்பாக அது. ஆமாம், முடியாது மாமா, முடியாது 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 முடியாது.
சரி மாமா, போன வருஷம் மாதிரியா இந்த வருஷமும் தூள் கழுப்பிட்டீங்க நீங்கள். கண்டிப்பாக மாமா. இம்ரான் பாயோடைய ஸ்பெஷல் மாமா 2025 பக்ரீத் ஸ்பெஷல் பிரம்மாண்ட கிடாக்கள். தமிழ்நாட்டில் நம்பர் 1 மாமா அந்த கிடா. மாஷா அல்லாஹ். கண்டிப்பாக. சரி மாமா, நிறைய விஷயம் கேட்டிருந்தேன், நீங்களும் சொல்லியிருந்தீங்க. எவ்வளோக்கு வாங்கினதுலேருந்து கண்டிப்பாக இன்னைக்கான என்ன ரேட் அது கூட நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீங்க. சரி மாமா. நிறைய பேருக்கு வந்து ஒரு சில சந்தேகம் வந்திருக்கும், நல்லா டீட்டெயிலாக சொல்லி எடுத்து வச்சாலாம் மாமா சொல்கிறோம். எடுத்தது நம்ம விற்ற வேலை, நம்ம வந்து வச்ச உணவுகள் எல்லாம் இருக்குல்ல மாமா அதில். சரி மாமா, ரொம்ப நன்றி மாமா. ஓகே மாமா, அடுத்த வருஷம் இன்ஷால்லா சந்திக்கலாம் நம்ம. கண்டிப்பாக இதே மாதிரி இல்லைன்னா இதோட முடிஞ்சதுன்னா வரும் மாமா. வரும். நம்மளுக்கு அந்த பாக்கியம் இருந்தால் கண்டிப்பாக வரும். 2026 பார்ப்போம். சரி மாமா. நன்றி மாமா, நன்றி.